தூயாதி தூயவரும் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரும் அவரே துதிக்கப்படத்தக்கவரும் உத்தமர்களுக்கு துணை நிற்கிறவருமாகிய தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளை சொல்ல போனால் 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய துதியை சொல்லி போதாது. சுவாமி, அத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சுவாமி, இந்த நாளிலும் எங்களுடைய லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனாலே, ஊரடங்கு மறுபடியும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனாலே, மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக அவரவருடைய இல்லங்களிலே திருச்சபையின் குடும்பங்களாய் விசுவாசிகளாய் உம்மை நோக்கி பார்த்து துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கூடி வந்திருக்கிறோமே. சுவாமி, இந்த நல்ல நாளிலே இந்த ஆராதனை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பொறுத்தருளி எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தராக்கி பரிசுத்த நிலைமையிலுமே ஆராதிக்க நீர் பலன் தாரும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் துதிக்க ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்துவதற்கென்று சொல்லி இந்த ஆராதனையின் மகத்துவத்தையும் மகிமையும் உணர்ந்தவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் அமர்ந்திருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமமைக்காகவும் பாமாலைகளிலே 324ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலைகளிலே 324ஆம் பாமாலை பாதை காட்டும் மா யெகோவா என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். பாதை காட்டும் மா யெகோவா, பாரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் தாந்து என்னை போஷியும், தாந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருமேன். தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துவேன். வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 115. 115ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading is 115:115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார்.
அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இது நமக்கு முதலாவது வாரம், திருவிருந்தின் வாரம். ஆகவே இன்றைக்கு நாம் யாவரும் ஜெப நிலையிலே நம்முடைய நீசிய விசுவாச பிரமாணத்தை சொல்லி நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். த நைசியன் கிரீட். வானத்தையும் பூமியும் காணப்படுவது காணப்படாமல் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரேவரான குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாதற்குன்பே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்னுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காக நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமஇடத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கனிமரிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களினுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்தில் ஏறி பிதாவும் வாழ்ந்து பார்த்துவிட்டிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோர் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தொழுதலும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்பின் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இந்த நாளில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரை. The Bible reading is taken from 1 Thessalonians chapter 4 verses from 1-8. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாக தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டி புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் தன் சரீர பாண்டங்களை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே
அசட்டை பண்ணுகிறான் என்பது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அதே பகுதியை இப்பொழுது ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from 1 Thessalonians chapter 4 verses 1 to 8. As for other matters, brothers and sisters, we instructed you how to live in order to please God, as in fact you are living. Now we ask you and urge you in the Lord Jesus to do this more and more, for you know what instructions we gave you by the authority of the Lord Jesus. It is God's will that you should be sanctified, that you should avoid sexual immorality, that each of you should learn to control your own body in a way that is holy and honorable, not in passionate lust like the pagans who do not know God, and that in this matter no one should wrong or take advantage of a brother or sister. The Lord will punish all those who commit such sins, as we told you and warned you before. For God did not call us to be impure, but to live a holy life. Therefore, anyone who rejects this instruction does not reject a human being but God, the very God who gives you His Holy Spirit. Praise be to the Lord. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் 6ஆம் தேதி மிஸ்டர் வாய் சுந்தரராஜ் அவர்களும், 7ஆம் தேதி மிஸ்டர் செல்வராணி சாமல் அவர்களும், 8ஆம் தேதி மிஸ்டர் டி மெல்வின் ராஜ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல கடந்த காலங்களிலே கர்த்தர் உங்கள் யாவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய கரத்திலே பத்திரமாய் வைத்துக்கொண்டு கர்த்தரின் ஆசீர்வாத நன்மைகளை பெற்று மகிழ்ந்திருக்க உதவி செய்திருக்கிறார். அதே போல இந்த வருஷத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை இந்த வாரத்திலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் ஜான் கிங்ஸ்லின் அவர்களுடைய குடும்பம் காண்கிறார்கள். இந்த வாரத்தில் 7ஆம் தேதி திருமண நாளை காண்கிற அருமையான சகோதரனுடைய குடும்பத்தை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். குடும்ப வாழ்விலே கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இன்னும் இந்த புதிய வருஷத்திலே புதிய கிருபைகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய நன்மைகளோடு உங்களை காத்துக்கொள்ள, குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற அருமையான பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நீர் தம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஏந்தி கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா கஷ்ட நஷ்டங்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரித்து அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷம் நன்மையான வருஷமாக அமைய உம்முடைய பரத்தின் நன்மையினாலும் மிகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தீர்க்காயுசோடும் சுகபலத்தோடும் பிள்ளைகள் காக்கப்பட உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து பிள்ளைகளையும் அவருடைய பிறந்த நாளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சுவாமி, திருமண நாளை காண்கிற அருமையான தம்பி கிங்ஸ்லின் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் இதுவரை ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதராய் செயல்பட்டு பல நிலைமைகளிலே அவர்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரித்து அரவணைத்து குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற புதிய திருமண ஆண்டுக்காக உமக்கு நன்றி சொல்லி அந்த ஆண்டையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் குடும்பமாய் தங்களுடைய வாழ்வை உம்முடைய ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் இந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்கப்பட சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ குடும்ப வாழ்வின் நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று மகிழ்ச்சியாக இருக்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாளையும் கர்த்தருடைய கரத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ள உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வார வாரம் பிள்ளைகள் அழகாக வசனம் சொல்லி வருகிறார்கள். அதே போல இந்த வாரத்திலும் அருமையான நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் மனப்பாட வசனம் சொல்லுவார்கள். இப்பொழுது our Sunday school children will recite memory verse now.
children. Thank you. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. Thank you. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதம் 13 தேங்க்யூ. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42:2 என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Psalms 18:28. Amen. My mouth I greatly extol the Lord. In the great thought I will praise him. Thank you. For whoever wants to save his life will lose it, but whoever loses his life for me and the gospel will save it. Mark chapter 8:35. Thank you. If you declare with your mouth that Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. Romans 10:9. Thank you. I am the Lord, and that is my name. I'll not share my glory with anyone else, nor give my praises to carved idols. Isaiah chapter 42:8. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உபாகம் 28:14. ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. Will suspense understanding, will guard your heart and throughout in Christ Jesus. Philippians 4:7. Amen. The blameless spend their days under the Lord's care, and their inheritance endures forever. Psalms chapter 37:18. இதனாலும் நம்முடைய மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க என்னுடைய தாயார் என்னோடு கூட இருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இங்கே எங்களை பார்ப்பதற்காக வந்து இங்கே எங்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு கூட இருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அருமையான பிள்ளைகளையும் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரித்து இப்பொழுது என்னுடைய அன்பான தாயாரை இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம் தகப்பனே, ஸ்தோதரிக்கிற ராஜா தகப்பனே. இந்த பரிசுத்த மனமளிச்ச நாளின் ஆண்டவரே, இந்த காலவேளைக்கா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாம துதிக்கிறப்பா. என் நேற்று எந்த மாறாத துதிக்கிற ஆண்டவரே, நீர் ஆதி அந்தமான துதிக்கிற ஆண்டவரே. ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே, நன்றியில் இருத்தோடு இந்த ஸ்தோதரிக்கிற தகப்பனே. அப்பா இந்த ஆண்டவரே, இந்த காலவேளையில் உடைய பாதத்தில் சபையாய் உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிற ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா குற்றங்கள் குறைகள் மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரை இரக்கஞ்செய்வனுமா துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நடக்கிற ஆராதனை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. சபையா நம்முடைய பாதத்தில் தாழ்த்துற விசேஷமாக ஆண்டவரே, சபையின் போதகருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இன்னும் வல்லமையானது வேயப்படுத்துங்க. மந்தை மேய்க்கு தவணை ஞானத்தை வேயத்தை அதிகமாய் கட்டளையிடுங்க தகப்பனே. அவருடைய மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பமாய் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறு வயதிலே ஞானத்தில் உண்மை அறிவு வளர கிருபதாங்க ஆண்டவரே. சிறு வயதில் ஆண்டவரே வருகிற எல்லாவித ஆண்டவரை தொற்று நோய்களுக்கு எல்லா ஆண்டவரே வியாதிகளுக்கு இந்த பிள்ளைகளை விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளுங்க. படிக்க வேண்டிய நல்ல விசேஷ ஞானத்தை கொடுங்க சாமி. அப்படியே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை, இன்னும் மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரை தொழில் செய்கிற பிள்ளைகள், வாழ்வி பிள்ளைகள் நம்முடைய கருத்தை
கரத்தில் தருகிற சாமி. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து நீர் உபயோகப்படுத்துங்க ராஜா. அநேகருக்கு ஒரு சாட்சியில் பிள்ளைகளை நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய இன்னும் வரும் காலங்களிலும் உடைய வாழ்க்கையிலே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கணுமா துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வெளியில் செல்லும் பொழுது போக்கில் வரத்திலும் இந்த நாட்களுக்கு எல்லா ஆண்டவரே நாசங்களும் மோசங்களும் விற்கிற வியாதி விலைக்கு மீட்டு காத்து திரும்பவும் நல்ல சுகத்தோடு பிள்ளைகளை நீர் அவரவர் இல்லங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். காத்துக்கொள்ளுங்க சாமி. விசேஷமா நாட்களிலும் ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேருவரா தண்டனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவரே செய்கிற ஆண்டவரை கைபிராச ஆசீர்வதிங்க. கைது செய்கிற ஒவ்வொரு வேலையில் கரம் தங்கியிருக்க வேண்டும். நீர் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தின் கொடைகள் மறைத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரையும் வயோதிபருக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே முதியோரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதிர் வயதில் தாங்குவேன் சுமப்பேன் ஏந்துவேன் தப்பிப்பேன் வசனத்தின்படி இம்மட்டுமா நீர் தாங்கி வழிநடத்துவதற்கா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வருகிற எல்லா முதிர் வயதில் வருகிற எல்லா பலவீனங்களுக்கும் நீர் பிள்ளைகளை விலைக்கு மீட்டு காத்து அதிகமுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பிள்ளைகளா இதை எடுத்து வேகப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் தருகிற விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தில் நாட்கள் நிலை வருகிற எல்லா ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொள்ளை நோயில் நீர் அறிவீர் சாமி. நாட்களில் ஒவ்வொரு தேசங்களில் ஆண்டவரே எங்களுடைய தேசங்களில் கூட தகப்பனே ஆண்டவரே இந்த கொள்ளை வாதையினால் ஒவ்வொரு நாளும் ஆயிரமான ஆண்டவரை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா நீர் இறக்கம் செய்யணுமா துதிக்கிறோம். அவர்களை காத்துக்கொள்ளுங்க. படிக்கல் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நோய் தொற்றானது ஆண்டவரை திரும்ப வராதபடி அப்பா நீர் தான் இதை அழித்து படுங்க ராஜா. ஒருவரை அதை செய்ய முடியும் தகப்பனே. ஆமே நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. சொல்ல ஆகும் கட்டளை இருக்கும் தகப்பனே. நோய் தொற்றினால் ஆண்டவர் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை காத்து ஆண்டவரை வழிநடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற தேவைகளை சந்திங்க ராஜா. அந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேசத்தில் அதிகாரிகளை சந்திங்க ஆண்டவரே. ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் நடத்த வேண்டும் என்பதை ஞானத்தை கொடுத்து நன்மையான காரியங்கள் பிள்ளைகளுக்கு சென்றடைய அப்பா நீர் அவர்களை ஏவி எழுப்புங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தேசத்திலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க ராஜா. ஆமேன் ஆண்டவரை. உலகம் எங்கும் உள்ள ஆண்டவரை ஊழியங்களுக்கா பரிசுத்தவான்களுக்கா ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவர் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க. போதவர்களை சந்திங்க. மிஷனரிமாரை சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிஷப்மாரை சந்திங்க ஆண்டவரே. ஐயா தனிமையில் நடத்துகிற மிஷனரி ஆண்டவர் ஊழியர் பிள்ளைகளுக்காய் ஆர்கனைசரோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு மிஷனரிமாருக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வேறெடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் விசேஷமாக நாங்கள் அந்த சபை ஆண்டவரை தாங்கி வருகிற அந்த மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து வல்லமாட்டு வேறுபட்ட நாட்களிலே இன்னும் அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய மகனை வல்லமாட்டு வேறுபடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உடைய ரத்தத்தின் கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வேலெடுத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவர் தேசத்தில் ஆண்டவரே இந்த வாதையானது தேசத்தை விட்டு ஆண்டவர் நீர் தாங்க அழித்து போடணுமா துதிக்கிறோம். தேசத்திற்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் வேலையில் சுவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சுகத்தை தாருங்க. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு உடைய வசனத்தை நீர் அனுப்பி கொடுத்து என்னுடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கணுமா துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் தருகிற சாமி நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க. அடையாளங்களுடைய நாட்களிலே ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க கிருபைப்படுத்திற நன்றி ராஜா. நன்றியிலத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் தருகிறப்பா. ஆமென். எப்படி சீக்கிரம் ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாங்கள் ஆலயத்தில் வந்து சுயாதீனமாய் ஆராதித்து தொழுது கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிவாசலை திறந்து தாருங்க. தடைகளை நீக்கிப்படுங்க ராஜா. தடைகளை நீக்கிற தலகர்த்த நீர் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென். ஆண்டவரை திறந்தால் ஒருவராலும் கூட்ட முடியாது சுவாமி. தடைகளை நீக்கி பண்ணுங்க ஆண்டவர். அதுவரை நாங்கள் ஆண்டவர் நீர் கொடுத்த ஆண்டவர் இந்த கருவிகள் மூலம் ஆண்டவரை நாங்கள் இல்லங்களில் இருந்து ஆராதித்து உங்களுடைய மகிமைப்படுத்த ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய ஆராதனையை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. நீர் பொறுப்பேற்று நடத்துங்கப்பா. எல்லா துதி கனமகிமைக்கே செலுத்துகிற அப்பனே இந்த இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த காணொளியின் மூலமாக உங்களை பார்க்க முடியும். நீங்கள் என்னை பார்ப்பதற்கு ஆண்டவர் பாக்கியம் தந்திருக்கிறார். நான் உங்களோடு கூட மனதளவில் சரீரத்தில் ஒன்றாய் ஒரே இடத்துல ஆராதிக்க முடிவிட்டாலும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய மனதிலும் கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளாய் இருக்கிறதுனாலும் அந்த அன்பின் ஏவுதலினாலும் அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காகவும்
ஆண்டவருடைய ஞானத்தினாலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த டெக்னாலஜிக்காகவும் என் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, எங்கிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே சிந்தையோடு ஒரு மனதோடு கூட அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை இதன் மூலமாக பெற்றிருக்கிறோம். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் ஆசீர்வாதத்தை கூறிக்கொள்கிறேன். ஒருவேளை நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒரு சில தளர்வுகளை, அடுத்த 5வது தளர்வு என்று சொல்லி இந்த ஊரடங்கிலே பல காரியங்களை தளர்வுகளை ஏற்படுத்தினாலும் அந்தந்த மாநிலங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸினுடைய நிலைமையின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதன்படி 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று அருமையான நம்முடைய மாநில அரசாங்கம் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இதற்கு முந்தி எப்படி ஊரடங்கு இருந்ததோ அதனுடைய சட்ட ஒழுங்குகளின்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறால், இந்த நோய் தொற்று அதிகமாய் பரவி இருக்கிறதுனால நம்முடைய ஆலயத்தை திறந்து ஆராதிக்க நமக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு மாதம் நாம் இதே போல காணொளியில தான் ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது நாட்களிலே அதிகமாக ஜெபத்திலே நேரத்தை செலவழிப்போம், வேதத்தை அதிகமாய் வாசிப்போம். குறிப்பாக இந்த நோய் தொற்று பரவுவது தடுக்கப்படத்தக்கதாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களை நோய் தொற்று அதிகமாக இருக்கிறதுனால மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வெளியே எங்கு சென்று வந்தாலும் சரி, மற்றவர்கள் சுதந்திரமாக திரிகிறார்களே, எல்லாரும் இருக்கிறார்களே என்று சொல்லி கவனக்குறைவாக இருந்து விடாதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து வந்தீர்கள் என்றால் வீட்டில் வந்து நல்ல அழகாய் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த நோய் தொற்றிலிருந்து உங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாய் இருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட பகுதி, ஒரு சில வசனங்களை நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக வாசித்துவிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், வாசிக்கிட்ட அதே பகுதியிலே 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதே போல யாத்ராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிசியன்ஸ் சாப்டர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த அதுக்கு முந்தின வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதே பகுதியை ஆங்கிலத்திலும் நாம் வாசி கேட்போம். 1 Thessalonians chapter 4 verses 3. It is God's will that you should be sanctified. Exodus chapter 33 verses 19 and 20. And the Lord said, I will cause all my goodness to pass in front of you, and I will proclaim my name, the Lord, in your presence. I will have mercy on whom I will have mercy, and I will have compassion on whom I will have compassion. But he said, you cannot see my face, for no one may see me and live. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற அருமையான செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் சிந்தித்த அதே பகுதியில
ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்து வருகிறேன். ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ளவர்களிடத்தில் தேடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த ஈஸ்டர்லிருந்து அதை செய்தியை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதில் ஜீவனுள்ள ஆராதனையிலே உயிரோடு இருக்கிறவராக நாம் தரிசிக்க முடியும் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன்படி ஆராதனைகளை நாம் ஜீவனுள்ள ஆராதனையாக ஆராதிப்பது எப்படி, ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ஒரு விளக்கத்தின் அடிப்படையில். So this is also the continuation of the sermon or the serial sermon which we are listening from the day of Easter. On the basis of the definition of worship, how a worshipper should worship the Lord, we have been meditating the Word of God so far. This is also the sermon which you are going to, the Word of God which you are going to listen today, also the continuation of the same sermon. இந்த அருமையான நல்ல நாளிலே அந்த விளக்கத்தை ஆங்கிலத்தில் வாசித்து விட்டு இன்றைக்குரிய அந்த விளக்கத்தின் செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். முதலாவது அந்த விளக்கு, இது இன்றைக்கு கடைசி விளக்கத்தின் கடைசி கருத்தாக இருக்கிறதுனால அதை முழுவதுமாக வாசிக்க விரும்புகிறேன். Worship is the submission of all of our nature to God, the quickening of the conscience by His holiness, the nourishment of mind with His truth, the purifying of imagination by His beauty, the opening of the heart to His love, the surrender of will to His purpose. The today's definition is the worship is the surrender of will to His purpose. Worship is the surrender of will to His purpose. இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய கடைசி விளக்கம் என்னவென்றால், நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய நோக்கத்துக்கு சரணாகதியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது. நம்முடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறது தான் இந்த ஆழமான செய்தி. ஸோ ஆகவே இந்த செய்தி கொஞ்சம் சில நேரங்களில் நமக்கு நான் எந்த அளவுக்கு சரியாக உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலே அடியனை ஒப்புக் கொடுத்திருக்கிற நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக நான் வாசிக்கிட்ட அருமையான பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இதில் கர்த்தருடைய சித்தம் ஒன்று என்று சொல்லி இருக்கிறது, மனுஷனுடைய சித்தம் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்புகளிலே ஆண்டவருடைய படைப்புகளிலே 2 படைப்புகள் மாத்திரம் சித்தம் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தினாலே படைக்கப்பட்டிருக்கிறது. சித்தம் என்கிறதான ஆசீர்வாதத்தினாலே படைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேவன், the Lord himself as the free will, ஆண்டவரும் சுதந்திரம் அல்லது சித்தம் என்கிறதான ஒரு காரியத்தை உடையவராக இருக்கிறார். இல்ல 3 விதமான பேர் சுய சித்தம் உடையவர்கள். சுய சித்தம் என்கிறதான ஆசீர்வாதத்தை உடையவர்கள். ஒன்று தேவன், என்றால் அவருக்கு ஒப்பிட்டு நம்மை பார்க்க முடியாது. ஆகவே அவரும் சுய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த சுய சித்தத்தோடு நம்மையும் படைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சாயல். God has got His own free will. At the same time, when He created man, He created in His own image. The image is the free will. We have got all the freedom to choose what is right and what is evil. We can choose the right thing or the good thing and live for eternity, and we can also choose the wrong one or evil one. So that image is given to human being, or that on that image only human beings are created by God. So அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் கொண்டு சித்தம் இருக்கிறது. அதே போல நம்மையும் சுய சித்தம் உள்ளவர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் சுய சித்தம்,
நம்முடைய சித்தம். இந்த ரெண்டுலுக்கும் நமக்கு நிறைய நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வது, எப்படி நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடப்பது என்பதான பெரிய குழப்பத்தோடு கூட கிறிஸ்தவ விசுவாசிகள் அநேக வேளைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் பெட்டர் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய ஆராதனையையும் ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் நாம் மாற்ற முடியும். எப்படி? நம்மையும் நம்முடைய சித்தத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால, ஆண்டவருடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுனால. அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்திற்கு அல்லது அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் அவருடைய சித்தம் நமக்குள்ளாக நிறைவேறும். இதுல என்ன கஷ்டம்னா, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நம்மால் நடக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? Who can understand his mind and who can know his mind? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாராலே அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாதனால அவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கடினமான ஒரு காரியம், கடினமான ஒரு காரியம். அப்ப 3 பேர் சுய சித்தம் உள்ளவர்கள். ஒன்று தேவன் நம்மை படைத்திருக்கிறார் சுய சித்தம் உள்ளவர்களாக, அதே போல தேவ தூதர்களையும் சுய சித்தம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். ஆகவேதான் எல்லாருக்கும் பிரதான தூதனாய் ஆண்டவர் வைத்திருந்த இன்றைக்கு சாத்தானா இருக்கக்கூடிய பழைய பாம்பாகிய அவன் தன்னுடைய சுய சித்தத்தினாலே தேவனுக்கு சமமாயிருப்பது, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதுனாலே பாவம் என்கிறதான தீமை அல்லது தீமை என்கிறதான ஒரு விஷயம் அவனுடைய சிந்தையில ஏற்பட்டு அந்த பெருமையினாலே அவன் விழுந்து போய் இன்றைக்கு அவன் விழுந்தது மாத்திரமல்ல, அதே ஆசீர்வாதத்தை கொடுத்த அருமையான மனிதன், சுயசித்தமாய் உள்ளவனாய் படைக்கப்பட்ட அந்த மனிதனையும் அவனுடைய சுயசித்தத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாய் செல்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? ஊக்கப்படுத்தினான். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளாதபடி அவன் விழுந்துவது போல, பிசாசானவன் விழுந்து போல தாங்களும் தங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி என்ன செய்தான்? விழுந்து போனார்கள். You know, the three person who has got their self will or willpower, and one is God himself has got their free will, and when he created human being, as I said, he is also created, he is also given the image of having free will. At the same time, the angels who are in heaven, the cherubims and serabims, they also have got their own free will. Due to that free will, the angel, the supreme angel called, now he is called Lucifer or morning star, he used his free will and thought that he will become God himself. He had the pride of thinking himself above God and fell down into the bottomless pit. So the same way he tempted the human being, and helped the human being to use his free will and go against God and fall prey to him, and they committed sin against God by disobeying through their free will. In that case, we cannot blame God. The falling of human being, or when the human being committing sin is not at all the will of God. அது தேவனுடைய சித்தமும் அல்ல, தேவனுடைய நோக்கம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். Since he has got foreknowledge, he knows that the human being will commit sin and have the fallen nature. He knows that they will commit sin, but he did not have the purpose
or he did not will that they will commit sin. அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவம் செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் பாவம் செய்வார்கள் என்கிற ஃபோர் நாலேஜ் அவருக்கு இருந்தது. அவர்களுக்கு ஒரு முன்னறிவு இருந்தது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். He knows the past, he knows the present, and he knows the future. And since he has got the omniscience, the ability of omniscience, he himself is omniscience, knowing the past, present, and future. And he knows the future of human being, but he did not intervene and helped human being to commit sin. அது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எந்த அளவுக்கு உங்களை என்னையும் சுயஜீவிகளாய் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய சுதந்திரத்திலே, நம்முடைய சுய சித்தத்திலே ஆண்டவர் ஒரு நாளும் தலையிட மாட்டார். அப்படி தலையிட்டால் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஒரு ரோபோட் மாதிரி இருந்திருப்போம் இல்லையா? ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த பெரிய சுய சித்தத்தை ஆண்டவர் செயல்படுத்தும் ஒரு அழகான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் அதை தவறாய் பயன்படுத்தி விட்டான். இப்போ அவன் மனிதன் தவறாய் பயன்படுத்தினதுனால தான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? நம்ம ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம், சுவாமி உம்முடைய சித்தத்திற்கு என்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை நாம் விழுந்து போகாமல் இருந்திருந்தோம் என்றால், மனிதன் பாவம் செய்யாமல் இருந்திருந்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நாம் நம்மை என்ன செய்திருப்போம்? பாதுகாத்துக் கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு பாவம் செய்து தன்னுடைய சுய சித்தத்தினாலே விழுந்து போனதுனாலே இப்பொழுது நாம் நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அன்றி வேற ஒன்றுக்கும் அல்ல. ஏன் அப்ப ஏன் சுதந்திரம் பறிக்கப்பட்டு போயிருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு நாளும் நம்முடைய சுதந்திரமோ நம்முடைய சுய சித்தமோ நம்மை விட்டு பறிக்கப்படாது. என்ன நடக்கும்? நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா நம்முடைய சுதந்திரம் ஒரு நாள் என்ன செய்யாது? பறிக்கப்பட்டு போகாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய சுய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு, நாம் விரும்புகிறதை செய்வதற்கு என்ன செய்யலாம்? ஒரு நாளும் தடை இல்லை. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி மீண்டும் பாவம் செய்து விடாதபடி நம்மை பாதுகாக்கும்படியாக மாத்திரமே நீங்களும் நானும் நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். When we commit our own will, when we surrender our own will to the will of God, what happens? It doesn't mean that we'll lose our freedom. We'll lose our free will. It is not so. We will not lose our freedom. Only what will happen, since we have got the fallen nature in our genes. What happens? We will go away from the will of God and purpose of God and purpose of God creating us in this world, and again commit sin. What will happen when we commit our will to the surrender our will to the will of God? God will help us to do His will alone, so that we may not fall prey to any other misguidance by Satan and commit sin once again will fall prey to him. மறுபடியும் என்ன செய்ய மாட்டோம்? நாம விழுந்து போக மாட்டோம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஆகவே அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சொன்னது போல இனி பாவம் செய்யாத, யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சித்தாரோ, யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? போ, இனி பாவம் செய்யாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத. So when we surrender our will to God's will, what will happen? We will sin no more. We will sin no more. We will not sin again. We will not commit sin again. So God's
will help us to sin no more. ஆகவே இனி பாவம் செய்யாதபடி இருக்கும்படியாக அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, மனுஷ சித்தம் ஒன்று இருக்கிறது. நிறைய விஷயங்களை மனுஷ சித்தத்தின்படி செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்து, நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து, இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழும்படியாக நம்ம என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ நம்ம சித்தமும் நிறைவேறுகிறது. அதனால பாவம் செய்கிறதுல ஆண்டோடைய சித்தத்தின்படி பாவம் செய்தன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அநியாயம் செய்யறவெல்லாம் நான் ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்கிறேன்னு செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆகவே ஆண்டோடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, நம்முடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. நம்ம யாத்ரா புஸ்தகத்தில் வாசி கேட்டோம், நான் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமுள்ளவனாய் இருக்கணும் அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமாக இருப்பனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் பார்ஷியாலிட்டி உள்ளவரா? அப்படி அல்ல அர்த்தம். அவருக்கு தெரியும் யாருக்கெல்லாம் அந்த கிருபையை அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல. அப்படி அநேகருக்கு ஆண்டவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். இல்ல, he knows whom to be gracious and whom to give his blessings. அவருக்கு தெரியும் யாருக்கு அவருடைய கிருபை அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறது உண்மை. அதே சமயத்தில் மனுஷனுக்கும் சுய சித்தம் இருக்கிறதும் உண்மை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை மனதில் வைத்து நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தமாக ஆக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், நாம் இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சரி, இப்போ அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபேசியர்ல வாசிக்க கேட்டோம். காலம் பொல்லாததா இருக்கிறதுனால நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். அதே சமயத்துல நம்ம என்ன செய்யணும், அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கட்டோம். எபேசியர் 5:17 in Ephesians chapter 5 verse 17. Can you please read for me? We have to understand God's will. Please read verse 16 also. Ephesians chapter 5 verses 16 and 17. Yeah. Making the most of every opportunity. Making the most of every opportunities. Because the days are evil. Because the days are evil. Therefore do not be foolish. Therefore do not be foolish. But understand what the Lord's will is. But understand what the Lord's will is. So here we have the Bible asked, the word of God asked us to understand what His will is for you. Because the days are evil. Any time, at any circumstances, we may commit sin. Satan will bring all sorts of opportunities so that we may commit sin and fall prey to him. எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவம் செய்வதற்கான எல்லா கால சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் அழகா பிசாசனை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, காலம் பொல்லாததா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள இந்த அருமையான காலவேளையில் ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். ஒருவேளை பொதுவான சித்தம் ஒன்று இருக்கிறது, என்னை குறித்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே, சுவாமி என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? நான் பாஸ்டரா இருக்கிறேன், இன்னும் தொடர்ந்து அடுத்த நாள்ல அதுக்கடுத்த நாள்ல இன்னும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்நாட்கள்ல நீர் என்னை குறித்து என்ன சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். எப்பொழுது? என்னுடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்முடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமலே கிறிஸ்தவ மந்திரவாதிகளையும் கிறிஸ்தவ ஜோசியர்களையும் போய் பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜோசியக்காரெல்லாம் உருவாகி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நிறைய உண்டு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் இன்ன நாளில் இன்ன நேரத்தில் நீங்கள் வந்து அவரை மீட் பண்ணீங்கன்னா இந்த லாட்ஜில் தங்கி இருக்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், உங்கள் வீட்டில் என்ன நல்லா நடக்கும், உங்கள் எதிர்காலத்தை அவர் சொல்லி தந்துடுவார்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஊழியம் சொல்லி செய்யக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். நீங்கள் என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவருக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சரி, அப்படியே அதே ஜோசியக்காரர்கள் சொல்லட்டுமே,
எனக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்லட்டும், அவர்களை நான் நம்புறேன், அவர்கள் சொல்வதெல்லாம் கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி, ஏன் மரணம், திருமணம், நம்முடைய பிறப்பு, நம்முடைய திருமணம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் ரகசியமா வச்சிருக்கிறார். இது அவருக்கு மட்டும் தான் தெரியும். இதை யாருக்கும் வெளிப்படுத்த போறதில்லை. என்னுடைய காரியத்தை ஆண்டவர் யாருக்கும் வெளிப்படுத்த போறதில்லை. அதை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறான். தயவுசெய்து அது வசனத்திற்கு புறம்பானது. வசனத்திற்கு புறம்பானது. ஆண்டவர் யாரையும் இன்னொருத்தனுக்கு காட்டி கொடுக்கிற தேவன் அல்ல. யூதாஸ் காரியத்தை பாருங்கள். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் தன்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஆனா சீஷர்களுக்கு ஆண்டவர் அவனை குறித்து காட்டி கொடுக்கவில்லையே. சொன்னா நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்ய சொன்னாரு. ஆனா சீஷர்கள் என்ன புரிந்து கொண்டாங்க? ஆண்டவர் ஏதோ வேலையா அனுப்புறாரு போல. ஏன்னா பணப்பையன் அவன் தான் வச்சிருந்தான். அவர் ஒரு நாளும் யாரையும் காட்டி கொடுக்கிற தேவன், யாருடைய விஷயத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்கிறது, நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. இதை எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகள் புரிய முடியும்? அப்படி புரியாதவங்க தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜோசியக்காரங்களை தேடி போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நீங்க தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? What are you going to do by knowing what will happen tomorrow? You cannot do anything. எதையுமே செய்ய முடியாது. ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டுமே, ஒரு கிறிஸ்தவ ஜோசிக்காரன் சொல்றான் நாளைக்கு உங்களுக்கு சாவு இருக்குன்னு. உங்களால் தப்பிக்க முடியுமா? எப்படி தப்பிக்க முடியும்? இல்ல உங்க சாவை தடுக்கிறதுக்கு விலை தான் கொடுக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனுடைய சாவை தடுப்பதற்கு யாரு ஆண்டவருக்கு விலை கொடுக்க முடியும்? அதனால நாளைய குறித்து அறிந்து நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் மனிதனாக இருந்து? அதனால தயவுசெய்து இந்த ஜோசிக்காரன்ட்ட போறது என்ன செய்யுங்க, தயவுசெய்து கிறிஸ்தவ பிள்ளைகள் விடுங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அது சாபமான ஒரு காரியம் வாழ்க்கையில் மனிதனாக. ஏன்னா அவன் போய் சொல்றான். உங்களை குறித்து தெரிந்து கொள்ளணுமா? ஆண்டவருக்கு உங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை நிச்சயமாக நன்மையில தான் வழி நடத்துவார் ஒழிய ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். உங்களை என்னை வழி நடத்த மாட்டார். அவருடைய சித்தம் நன்மையானதான் முடியும். என் பிள்ளை எப்படி வாழ்வான், என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எப்படி கரியர் அமையும், ஏன் கவலை? கர்த்தர் பார்த்துக் கொள்வாரே. கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படுமே. எதுக்கு இந்த கிறிஸ்தவ ஜோசியக்காரன் நீங்க நானும் போனோம்? நீங்க நிறைய ஜோசியக்காரங்க இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் சில விஷயங்களை போட்டு காமிச்சேன். 2020 வருஷம் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு கிறிஸ்தவ ஜோசியக்காரரு டிவி நடத்துறவர் உங்களுக்கு சொன்னது நான் போட்டு காமிச்சேன். இல்ல பொற்காலமா இருக்குன்னாரு. பயங்கர ஆசீர்வாதங்கள்லாம் சொன்னார். இப்படி என்ன நடக்க 6 மாசம் முடங்கி கிடக்கணும், 7 மாசம் ஆச்சு. அதனால இதெல்லாம் சும்மா அவங்க சொந்த கற்பனைகளை கர்த்தர் சொன்னார்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால தயவுசெய்து உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்க தெரியணும்னா உங்களுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்துக்கு கையில ஒப்பு கொடுத்துருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் அந்த ஆண்டவர் நடத்தி போற விதங்களிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆக இப்படி ஒரு காரியம் இருக்கிறதுனால நீங்கள் தயவுசெய்து கிறிஸ்தவ ஜோசியக்காரன் தயவுசெய்து போவார். ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் என்பதற்கு விதமான சந்தேகம் இல்லை. அப்போ கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரே சித்தம் தான். இன் ஜெனரல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு there is only one will of God in each and everybody's life. That is what we read in the passage we read today as Bible reading. That is 1 Thessalonians chapter 4 verse 3. என்ன சொல்லி இருக்கிறது? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் இருக்குன்றத சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழிநடத்துகிற விதங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே போவார் அந்தந்த நாட்களில். In the course of our living, God will surely help us to know
or help us to know what will happen, what is the will of God in our life. He will surely reveal to us as He leads us forward, as He leads us ahead. ஆகவே நிச்சயமா நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நாளைய குறித்து கவலைப்பட வேண்டியதில்லைன்னு ஏசாமி சொல்லி இருக்கிறார். நாளை குறிதா என்ன செய்யும், கவலைப்படும். Tomorrow will worry about tomorrow, and you do not worry. நாளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாளை அறிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? That will worry itself. You worry about being holy. You worry about being sanctified in the presence of God, in the world. இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருப்பதை குறித்து நீங்க கவலைப்படுங்க. நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன குடிப்போன்றதை பத்தி கவலைப்படாங்க, அது நாளைக்குரியதை பத்தி கவலைப்படும் சொல்லி அருமையாய் வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரதான சித்தமாய் இருக்கிறது, பிரதான சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தப்படுவதற்கென்று இனி பாவம் செய்யாமல், ஆரம்பத்தில் சொன்னது போல இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ ஆண்டவருடைய சித்தம் இன் ஜெனரல் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா, இன் ஜெனரல் what is God's will, I have given all the references in the description. You can go through it, those who are not able to understand Tamil. கவனியுங்கள், முதலாவது ஆண்டவருடைய சித்தம். என்ன சித்தம்? முதலாவது அவருடைய படைப்புல ஆண்டவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். அவருடைய படைப்புல ஆண்டவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இல்ல, according to his will only he created everything and kept the creations in its place. In its place. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அந்தந்த சிருஷ்டிப்புகளை அந்தந்த இடத்துல சரியாய் வைத்திருக்கிறார். இப்ப அதே இதை நீங்க மற்ற பகுதிகளில் வாசிக்கும் பொழுது, when you read the same thing in 1 Corinthians chapter 12, 18 and all, or 15, 38 and all, even our body, even our own bodies formed according to his will only. நம்முடைய முழு சரீரமே அவருடைய சித்தத்தின்படி அவயவங்களை அங்கங்க வச்சிருக்கிறாராம். கண் அங்க வச்சிருக்கிறா, அவருடைய சித்தம் கண் இங்க இருக்கணும்ன்றது. அப்ப அவருடைய சிருஷ்டிப்புல அவருடைய சித்தம் ஆல்ரெடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சித்தத்தின்படிதான் இந்த முழு சிருஷ்டிப்பினுடைய என்ன செய்கிறது, வளர்ச்சி அல்லது அந்த வட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. On the basis of his will alone, all the creations are kept in its place in the life circle. Life circle. அப்ப எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறது, அழகாய் என்ன செய்கிறது. அப்ப எல்லாத்தையும் படைக்கும் பொழுது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் படைத்து வைத்திருக்கிறார். சரிதானே? அவருடைய சித்தம் ஜெனரலாக அப்படி இருக்கிறது. அடுத்தது நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா. நம்ம பாவம் செய்து விட்டதுனாலே ஆண்டவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்கு ஒரு ஆசை. Since we have committed sin, human race have committed sin and went against the Lord, the will of God is that every human being, every individual is to be saved, has to be saved. ஒவ்வொரு தனி நபரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். நீங்க உலக வாழ்க்கையில எதிர்காலத்தை யோசிச்சுட்டு இருக்கிறத அந்த சமயத்துல, ஐயோ இப்படி இருந்துமோ அப்படி இருந்துமோ, அந்த காலத்தை அறிஞ்சா நல்லா இருக்குமோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் ரட்சிக்கப்படணுமே, அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நைட்டு நான் செத்து போயிட்டேன்னா, நான் ரட்சிப்பு இல்லாம செத்து போயிட்டேன்னா என்ன செய்ய முடியும்? நாளைய குறித்து நீங்க தெரிஞ்சு என்னத்தை சாதிச்சிட போறீங்க? ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார்கள். நாம ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நிறைய வசனங்கள் நான் கொடுத்துருக்கிறேன் இல்லை, அதில் நிறைய ஆர்கியூ பண்ணலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் உங்களுக்குள்ள
உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறோம்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நமக்கு சமயம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆகவே நம்மை முன்குறித்து என்ன செய்திருக்கிறார்? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று நம்மை தீர்மானித்திருக்கிறார். நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய சுதந்திரராக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்கிறார்? நாம் நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஒரு பரிபூரணத்திற்குள்ளாக நடத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நல்ல காரியங்களுக்காக பாடுபட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இது ஜெனரலாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு 9 ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்தளித்தேன். I have given only 9 will of God personally for us in this world. Again, in the description you can go through it. The first will of God is we may be saved. The second one is we may be sanctified. Third one is that we are predestined and chosen to be His child. And the fourth one is one of the will of God is fourth will of God is we are predestined so that we may become His own inheritance. The fifth will of God is we should not sin, or we should cease from sinning. The sixth one is we may be raised from the dead. And seventh one is we may the God's will is that we may become perfect to do good thing. The eighth one is in all the circumstances, what God will is we thank the Lord. We give thanks to God in all the circumstances. The ninth one is suffering for the good. Suffering for good. இது ஜெனரலா ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு சித்தம். சரியா? சோ மனுஷ சித்தம் இருக்கிறது, கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை ஒரு சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நான் என்ன செய்தேன்? புரிந்து கொண்டேன். இப்போ செய்தினுடைய சாராம்சத்துல ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற கேள்விக்கு உள்ள பதிலை நான் சொல்லிடுறேன். என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? Is it possible to know God's will in my personal life? It is possible. It is possible. It is not possible by somebody telling our future, somebody telling God's will for us. But God will help you understand. Mind it, God Himself will help you understand what is His will for you in your life. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியுமா தனிப்பட்ட வாழ்க்கையில? கொஞ்சம் கஷ்டமான ஒரு செய்தி தான். எனக்கு எப்படி சரியான உங்களுக்கு முன்னால பிரசன்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரியல. ஆனாலும் எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, வேதாகமத்தினுடைய பகுதிகளை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் வீடுகளில் வாசிக்க ஆவியானவர் நிச்சயமாக அதற்குண்டான தெளிவாய் ஏற்படுத்துவார். என்னை விட ஆவியானவர் உங்களுக்கு அவரை போல நமக்கு வசனத்தை கற்றுக்கொடுவர் ஒருத்தரும் இல்லை. ஆகவே ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த வசனத்தை பைபிளை எடுத்து திறந்து அந்த வசனங்களை ரெஃபரன்ஸை எடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தருடைய சித்தத்தை குறித்தான ஆழமான சத்தியங்களை நீங்கள் நானும் புரிந்து கொள்வீர்கள். இது மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்கள், எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? முதலாவது நீங்கள் இந்த 3 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க கேட்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? நாம் நம்முடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? அந்த வசனம் அழகாய் விளக்கி சொல்லுகிறது.
அவர் என்ன செய்யறாராம், தம்முடைய சித்தத்தின்படி அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி உங்களுக்கு முதலாவது விருப்பத்தை கொடுப்பாராம். ஓகே, விருப்பத்தை கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான செய்கையும் உங்களுள்ள உண்டாக்குவாராம். என்ன அழகான வசனம். நம்ம ஆண்டோடைய கரத்துல நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய விருப்பத்தின்படி நமக்கு விருப்பத்தை கொடுப்பாராம். on the basis of his will, he will help us in to have our own will according to his will. So he will help us to have wishes on the basis of his will and help us to execute what we wish in our life. So அப்போ செய்கையும் உண்டாக்குறார், என்ன செய்யணும் அவருடைய சித்தத்தின்படி. அதே நேரத்தில் அந்த விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதான சித்தம் சொல்றோம். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை செய்யறதான சித்தம் சொல்றோம். அந்த விருப்பத்தையே ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாருங்க. அப்ப எதுக்கு கிறிஸ்தவ ஜோசிகாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்? அதுல செய்கையும் ஆண்டவர் என்ன செய்வாராம், உண்டாக்கி கொடுப்பாராம். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன அழகான சத்தியம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது எனக்கு புதிதாக இருந்தது போல இருந்தது. இப்ப நமக்குள்ளாக விருப்பத்தையும் உண்டாக்குறாரு, அதை செயல்படுத்துவதற்கான உதவியும் செய்கிறாரு. அப்படி என்றால் நிச்சயமாக அவர் தன்னுடைய சித்தத்தின்படி மாத்திரமே நமக்கு விருப்பத்தை உண்டாக்குவார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குண்டான போக்கை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. He will help us to execute our will, our wishes, and help us to achieve it and do it for His glory. That is what we read in Philippians. Can you please read Philippians chapter 2 verse 13? For it is God who works in you. For it is God who works in you To will and to act. To will and to act. In order to fulfill His good purpose. In order to fulfill His purpose. How wonderfully God is going to help us to do His purpose in our life according to on the basis of our will. He is not going to impose in us, but He will help us to do His will and fulfill His purpose. Since He is going to help us, let us commit or surrender our own will to God's purpose so that the worship may be a meaningful and life. If you go without surrendering our will to God's purpose, our worship services will be incomplete. We'll have an incomplete worship services. So surrendering our will to God is so important in every worship service. That doesn't happen in most of the services. They listen to the word of God, they give offerings, and then go away without surrendering their will to God's purpose. What will happen once they go away from this service into this world? We are not going to do His will and fulfill His purpose in our life. ஆக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவரே நமக்கு விருப்பத்தையும் செய்கையும் நமக்கு உண்டாக்குகிறார். அப்படி என்றால் அதன் மூலமாக அவருடைய சித்தம் என்பதை என்ன என்பதை நீங்களும் நான் எளிதாய் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவது காரியம் என்ன செய்யணுமா, வர்ற ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்ணுங்க வேத வாசிங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அதை பத்தான ஒரு
இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. Whenever a preacher comes to your church or your pastor, whenever he preaches, he always encourages you to pray and read the Bible. You know why? Because when you pray only, you will come to know the will of God in your life. One is you commit your will to God, to His purpose, and He will give you wishes and help you to execute it. The second one is when you pray, it is not somebody praying for you and He will reveal His will for you to somebody. God is going to reveal His will when you pray. It is not somebody prays and reveals the will of God for you in your life. It is you going to pray and God is going to reveal His will in your life. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை மற்றவங்களுடைய ஜெபத்தில் கட்டுறோம். Often we build or we establish our spiritual life on other prayer of others. It is not so. Your own spiritual life should be established on your own prayer life. On your own prayer life. அதைத்தான் அருமையாக சொல்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் கொலோசியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே சமயத்தில் ரோமர் 8:27 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆவியானவரும் நமக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறாராம். எதற்காக? அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், மற்றவங்களுக்காக அல்ல. நாம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும், நாம் அந்த ஞானத்தோடு வாழணும். யாரு? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தோடும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்றால் அவருடைய வசனத்தின் அடிப்படையில். Through the word of God we can come to know the will of God in our life. ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இல்லை, அந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக நீங்களும் நானும் நன்மையது தீமையது என்கிறதான அறிவை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 3 காரியங்கள். ஒன்று, அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு அவரே நமக்கு விருப்பத்தையும் செய்கையும் ஏற்படுத்துகிறதுனால அவருடைய கரத்தில் நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்துறோம். சாமி உங்களுடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற ஒப்பு கொடுத்துறோம். 2வது, அதிகமாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரும் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். அவரும் நமக்காக ஜெபிக்கிறதுனால அவருடைய சித்தம் நமக்குள்ளாக என்ன செய்கிறது நினைக்கிறது. 3வது, அழகாய் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கர்த்தருடைய வசனங்களை கொடுத்து இதை வாசித்து பாருங்க. உங்களை குறித்த ஆண்டுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள். இதை வாசிக்காமலே சோசிக்காரன்ட்ட போற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஒரு காரியம், இதை எடுங்க, இதை வாசிங்க, உங்களுடைய வாழ்க்கை இதில் இருக்கிறது. ஸோ ரிசல்ட் என்ன? என்னோட முடிவு என்ன? ஆண்டுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? மரித்த பின்பாக உயிரோடு கூட எழும்புகிறோம். நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு என்று இப்பொழுதே இல்லை, we lives for ever. இப்பொழுதிருந்தே என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் கடைசியாக அவருடைய பரலோகத்திலும் பிரவேசிப்பதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுனாலே மாத்திரம். ஆகவே ஒரு ஆராதனையை அர்த்தமுள்ள ஆராதனையாக மாற்றுவதற்கு அல்லது ஒரு ஜீவனுள்ள ஆராதனையாக மாற்றுவதற்கு நம்முடைய சித்தத்தை ஆண்டுடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் இருக்கும் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. அந்த ஆராதனையிலே ஜீவனுள்ள தெய்வத்தை ஜீவனுள்ளவராக நம்மால் தரிசிக்க முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஆராதிப்பதற்கு நம்மை ஆண்டுடைய கரத்திலே நம்முடைய சித்தத்தை, நம்முடைய சுய சித்தத்தை ஆண்டுடைய கரத்திலே அவருடைய நோக்கத்திற்கு ஒப்புக் கொடுப்போம்.
கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்பொழுதும் நாம் யாவரும் எழுந்திருந்து தேவனுடைய நாமமைக்காக ஆராதனை முடிவுக்கு என்று கீர்த்தனைகளிலே 380 கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனைகளிலே 380 கீர்த்தனை கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மரணத்தின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாதே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. குறிப்பாக உம்முடைய சித்தத்திற்கு எங்களுடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்திற்கு எங்களுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அந்த ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது சுவாமி. அந்த சித்தத்தின்படி எங்களை நடத்த நீர் விரும்புகிறீர். அதில் மேலான சித்தம் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நாங்கள் பரலோகம் வர வேண்டும் என்கிறதான இந்த மேலான சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலக வாழ்க்கையில எங்களுடைய சுய சித்தத்தை உம்முடைய நோக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்க இந்த காலவெளியிலே ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆகவே எங்கள் விருப்பத்தை நீர் உருவாக்குகிறீர்.
அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு நீர் உதவி செய்கிறீர். அதே சமயத்தில் வேதத்தை வாசிக்க 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 நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிறதான உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்விலே உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர் எங்களுக்கு. மற்றவர்கள் ஜெபிக்கிறதுனால மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே எங்களுடைய விருப்பம் உம்முடைய விருப்பமாய் இருப்பதற்கு, எங்களுடைய செய்கள் உம்முடைய செய்களாய் இருப்பதற்கு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய உழைப்பையும் கர்த்தர் கனமணிவீராக. இந்த ஊரடங்கு நாட்களிலும் சரியான வேலை வாய்ப்புகள் என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிழைப்பூட்டுக வல்ல தேவனாக இருக்கிறீர், எங்களுடைய பரம பிதாவாக இருக்கிறீராகவே ஒவ்வொருடைய உழைப்பையும் கனம் பண்ணி நீர் பிழைப்பூட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு முன்பாக செலுத்தப்பட்டிருக்கிற துதி கனம் மகிமையையும் ஆண்டவரே தங்களுடைய பொருளாலும் உமக்கு செலுத்திருக்கிற அந்த கனத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமேடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.